ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டு அந்த பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக வலைதளங்களில் குறைந்து கொண்டு வருகிறது. ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகியிருக்கா? போலீஸ் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டதா? போலீஸுக்கு அந்த மர்ம முடிச்சை போலீஸ் அவிழ்த்து விட்டதா? நெருங்கி விட்டார்களா? எப்பொழுது அந்த கேம் 1 இது ஆடிய மாஸ்டர் பிளானை திட்டமிட்டு செய்த அந்த தலைமை இடத்திலே இருக்கிறார் நபர் பிடிபட்டு விட்டாரா என்பதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். வாங்க பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் ஒரு ராபின்ஹுட் மாதிரி தான் சம்பாதிப்பதை மிகப்பெரிய அளவில் வாரி விடுபவர். அப்படிதான் வடசென்னை முழுவதும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை பாதை அப்படித்தான். அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை திட்டமிட்டு ஒரே நபரால் நிகழ்த்தப்பட்டதா, அதற்கு பொறுப்புதாரி ஒரே ஒருவரா என்று பார்த்தால் அதுலேயும் சந்தேகம் வரும். மகாபாரதத்தில் ஒரு அருமையான சீன் வரும். அபிமன்யுவை எப்படி கொன்றார்கள்? அபிமன்யு என்ன செஞ்சான்? சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே சென்றான். அர்ஜுனன் சம்சப்தர்களுடைய சவாலை ஏற்று ரொம்ப தூரம் கண்ணனும் அவனும் வெகு தூரம் போய்விட்டார்கள். அவர்களுடைய அந்த விரதம், அவர்களுடைய சவாலை ஏற்று வெகு தூரம் போன உடனே இங்க தருமனை உயிரோடு பிடிப்பதற்காக சக்கரவியூகம் அமைக்கிறார் துரோணர். அந்த சக்கரவியூகத்தை உடைக்க சொல்லி தர்மன் சொல்றான் அபிமன்யு சொல்றான், பெரியப்பா நான் உடைச்சுக்கிட்டு உள்ள போகத்தான் தெரியும், எனக்கு வெளியே வர தெரியாது. நாங்க இருக்கிறோம், நாங்க எல்லாரும் வந்துடுறோம். நான் இருக்கிறேன், சாத்தியகி இருக்கிறேன், பீமன் இருக்கிறேன், குலன் சகாதேவன் எல்லோரும் இருக்கிறார்கள். நாங்க உன் பின்னாடியே நாங்கள் வந்து விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். அந்த சமயத்துல அந்த உடைப்பில் ஜெயத்ரதன் மிகச்சரியாக வந்து தன்னுடைய மிகப்பெரிய சேனை குதிரைப்படையுடன் வந்து உடைப்பை அடைத்து அந்த இடத்தில் நின்று அத்தனை பேரையும் அழித்து விரட்டி விடுகிறான். பீமன், தர்மன் எல்லோரையுமே உள்ள மாட்டிக்கிறான் அபிமன்யு மாட்டிக்கிட்ட உடனே துரோணர் தான் சொல்றாரு கர்ணன்ட்ட, எவ்வளவோ போராடுறாங்க அபிமன்யுவை வீழ்த்துவதற்கு, அபிமன்யுடைய கவசங்களை உடைப்பதற்கு, அபிமன்யுடைய வில்லை உடைப்பதற்கு, தேரை உடைப்பதற்கு ஒண்ணுமே பண்ண முடியல. சும்மா அப்படியே சுழன்று எல்லோரையுமே மிக கடுமையாக தாக்கி எல்லோரையும் தோற்கடித்து கொண்டிருக்கிறான் அபிமன்யு. அப்ப கர்ணன்ட்ட சொல்றார் துரோணர், அபிமன்யுக்கு பின்புறம் சென்று அவனுடைய தேர் குதிரைகளுடைய கடிவாளங்களை அவிழ்த்து விடுறா அப்படின்னா, வெட்டி விட்டுரு. அதன்படியே கர்ணன் அபிமன்யுனுடைய தேர் குதிரைகளுடைய கடிவாளங்களை எல்லாம் சில அம்புகளை பிரயோகம் பண்ணி வெட்டி விட்டுற. இந்த குதிரைகள் அறுத்து கொண்டு ஓடிவிடுகின்றன. அபிமன்யுவால் போராட முடியல. சில நாளிகைகளில் அபிமன்யு சுற்றி வளைக்கப்படுகிறான். அத்தனை பேரும் துரோணர், துச்சாதனன், துரியோதனன், கர்ணன் என்று பூரிசிரவஸ் என்று அத்தனை பேரும் சேர்ந்து அபிமன்யுவை கொன்று விடுவார்கள். சாகும்போது கூட அபிமன்யு கர்ணனை பார்த்து கேட்கிறான், உடைந்த வாள் ஒரு வாள் இருந்தால் கூட கொடு கர்ணா அப்படின்னு. அப்படி எல்லோரும் சுற்றி வளைத்து சாகடித்த மாவீரன் அபிமன்யு. அதை அப்படியே தூக்கி வச்சிங்கன்னா அது ஆம்ஸ்ட்ராங்க்கு பொருந்தும். ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி வளைத்து அத்தனை பேரும் சேர்ந்து சுற்றி வளைத்து கொள்ள வேண்டும்? அதற்கு முன்னாடி ஏன் அவங்க எல்லாரும் சுற்றி வளைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ளணும்னா, நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வட சென்னை தென் சென்னை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. எல்லாருடைய எண்ணமும் என்ன, வட சென்னை ஏழைகள் நிரம்பிய பகுதி, மிகவும் ஏழ்மையான பகுதின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. தென் சென்னை ரொம்ப ரிச்சானது, ரொம்ப ஃபேரானது, அழகானது அப்படின்னு. அது இல்லை. வட சென்னையினுடைய செல்வத்திற்கு உரை போடக்கூட காணாது தென் சென்னையினுடைய செல்வ வளம். தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் அரசு அலுவலகங்கள் இருக்கின்ற உயர் பதவிகளில் இருக்கின்ற மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அவங்க தான். அவங்களுக்கு கட்டடம் கட்டி அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இது கட்டுற கம்பெனிஸ், அது போக சினிமா துறை. சினிமாங்கிறது 190% தோல்வி அடைகிற துறை. இப்படி சம்பாதிச்சவனை எல்லாம் கொண்டு வந்து மூழ்கடிக்கிற துறை தான். அது ஒரு லாபகரமான துறை என்று சொல்ல முடியாது. மூழ்கடிக்கிற ஒரு ஆழம் காண முடியாத படுகொலி சினிமா. ஆகவே அதை ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது. ஆனால் தென் சென்னை இப்படி என்றால், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு ஐடி பார்க், அது இப்போ வந்தது. கார் கம்பெனிஸ் இதெல்லாம் கலைஞர் கொண்டு வந்தது. ஆனால் காலம் காலமாக வட சென்னை மிகப்பெரிய செல்வ வளம் மிக்க ஒரு பகுதி. என்னன்னா ஹார்பர். பல 100 ஆண்டுகளாக ஹார்பர். அந்த ஹார்பரில் வந்திறங்குற ஏற்றுமதி இறக்குமதி, அதற்கு பயன்படுகிற ஆயிரக்கணக்கான லோடிங் அன்லோடிங் லாரிகள், கண்டெய்னர் டெர்மினஸ், இந்த லோடிங் அன்லோடிங்க்கு போகிற ஊழியர்கள், அதுபோக ஐசிஎஃப் லோகோ. வட சென்னை தான், அந்த மண்ணடி இந்த பகுதிகள் தான் மொத்த லாஜிஸ்டிக்ஸ் ஏற்றுமதிக்கான ஒரு தலைமையகம். அது போக ஹார்ட்வேர்ஸ் ஃபுல்லாக அங்கே தான். நார்த் இந்தியாவிலிருந்து ட்ரெயினில் வந்து இறங்குற அத்தனையும் யார்ட்ஸ் பூரா அங்கே தான், ரயில்வே யார்ட்ஸ் பூரா அங்கே தான் குட்ஸ் எல்லாம் இறங்கும். கோடவுன்ஸ் எல்லாமே வட சென்னை. இப்படி காலம் காலமாக வட சென்னை செல்வத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. நெருக்கமான பகுதி, மக்கள் தொகை அதிகம், இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அதிகம். அதனால அவங்கள வந்து ஏழைகளாக தெரியும். ஏழைகள் அதிகம், ஆனால் தென் சென்னையில் இருக்கிற அளவுக்கு இல்லை. ஏழைகளாக இருப்பாங்க, ஆனால் பரவாயில்ல, நிறைய மக்கள் நெருக்கம் இருக்கிறதுனால. சரி, அது போக வட சென்னை என்னுடைய பார்டர்ஸ் ஆந்திரா, இந்த பக்கம் ஆந்திரா எடுத்த ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய செம்மரம், கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர், ப்ளஸ் ஹார்பரில் இறங்குற ஸ்கிராப், இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு பல 100 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி அளவிற்கு கூட அந்த விற்று முதல் சுழல் நிதி, அந்த அதில் புழங்குகின்ற பணம் பல 1000 கோடி வட சென்னையிலிருந்து தான் வருது. வட சென்னைக்குள்ளே தான் இவ்வளவு பணம் இருக்குது. வட சென்னையில் அதன் நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு வாழ தெரிந்தவன் ஒருபோதும் நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வட சென்னையை விட்டு வெளியே போக மாட்டான். இங்கே புழங்குற பணம், அந்த ரியல் எஸ்டேட்டில் புழங்குற பணம், அந்த கஞ்சா, செம்மரக்கட்டை, சாராயம், இவற்றில் புழங்குகிற பணத்திற்கு ஈடாக தென் சென்னையில் கிடையாது. மெரினா பீச்சில் என்ன பொறிகடலை விற்பேன். அதே சமயம் காசிமேட்டில் பாருங்கள், சென்னை முழுவதற்குமான மீன் அங்கே தான் வந்து இறங்குது, மீன்பிடி துறைமுகம். ஆகவே இதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி, எந்த வழக்கும் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருடைய சாம்ராஜ்யம் கடலை தொடுகிறது. இனி நின்றால் கப்பல்களிலும் அவருடைய சாம்ராஜ்யம் கொடி பறக்கும். இதுதான் விஷயம். அதே சமயம் பார் கவுன்சிலில் அமல்ராஜ்ங்கிற அவருடைய ஆதரவு பெற்ற அமல்ராஜ் என்ற வக்கீல், அவர் பார் கவுன்சில் தலைவராக வெற்றி பெற வைக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அங்கே நடந்த தேர்தலில், அந்த தேர்தலில் தான் பால் கனகராஜ் தோற்று போகிறார். பால் கனகராஜ் ஏற்கனவே இந்த சாந்தகுமார் அப்படிங்கிற ஒரு லாயர், தென் சென்னை பக்கத்து லாயர், அவரையெல்லாம் ஓட விரட்டி விட்டார். பார் கவுன்சிலை தன்னுடைய பிடியில் வைத்திருந்தார் பால் கனகராஜ் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு அவரிடமிருந்து அந்த சாம்ராஜ்யம் தகர்ந்தது. அதை தகர்த்தவர் ஆம்ஸ்ட்ராங். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அவருக்கு எதிரிகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள். இந்த பக்கம் வந்த நாகேந்திரன், அஸ்வத்தாமன், எந்த பிசினஸ் எடுத்தாலும் அங்கே ஒரு மூலையில் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிற்கிறார். எந்த பிசினஸ் எடுத்தாலும் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிற்கிறார். எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங், இங்கே தொட்டா ஆம்ஸ்ட்ராங். இவங்களால, இந்த அஸ்வத்தாமன் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த சம்போ, செந்தில், இங்கே இருந்த அட்வொகேட்ஸ் எல்லாருமே இவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிற்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை குறிப்பாக கவனித்தால்,
இந்த வட சென்னையில் இருக்கிற வக்கீல்கள், அட்வொகேட் என்று சொல்லப்படுபவர்கள் கிட்டத்தட்ட 90% கேஸ் கட்ட படிக்க மாட்டாங்க. கேஸ் கட் படிக்க தெரியாது. தலைகீழாக திருப்பி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேஸ் கட்டை படிக்க தெரியாது. கோர்ட்டுக்கு சும்மா அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவாங்க. மண்ணடி பக்கம் போவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இம்போர்ட்டட் காரில் போவாங்க. செல்வத்திற்கு செல்வாக்கிற்கு கொஞ்சம் கூட அதாவது சிறிதளவு கூட குறைவே இல்லை அவர்களுடைய செல்வத்திற்கு. கோர்ட்டுக்கு போகிறதில்ல, வாதாட தெரியாது. அப்புறம் எப்படி சார் இவ்வளவு பணம் வருதுன்னா, இதுதான் இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ். இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸில் மாட்டிக்கிறவங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறது, அவங்களுக்கு அடியாள் சப்ளை பண்ணுறது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, தங்களுடைய அரசியல் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் நிச்சயம் ஏதாவது ஒரு பதவியை வாங்கி கொண்டிருப்பார்கள். அரசியல் செல்வாக்கை வைத்து எல்லோரையும் போலீஸ் பிடியில் இருந்து காப்பாற்றுவதை காலையிலிருந்து எந்திரிச்சா இவங்களுக்கு இதுதான் தொழில். வேற கோர்ட்டுக்கு போய் வாதாடுறது, ஆர்குமெண்ட் பண்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. 100% அட்வொகேட்டுகளுக்கு இதுதான் வேலை. நீங்க பாத்தீங்கன்னா எக்மோரில் ஒரு வக்கீல் இருந்தார். இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா, எக்மோரில் ரஜினிகாந்த்னு ஒரு வக்கீல் இருந்தார். எக்மோர் கோர்ட்டில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். கோர்ட் வளாகத்துக்குள்ள அவருக்கு ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமுக்குள்ளே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் எப்படின்னா, இந்த தீர்ப்பு இப்படி வேணும்னு சொல்லி நீதிபதிகளையே மிரட்டி தீர்ப்பு வாங்குவார் ரஜினிகாந்த் என்று சொல்லப்பட்டது. அவரை கண்டு நீதிபதிகளை மிரண்டார்கள், பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு அவர் கொல்லப்படுகிறார். அந்த கேஸ் யாருமே பார்த்ததாக சாட்சி சொல்ல யாருமே வரல. அந்த அளவுக்கு அவர் மேல வெறுப்பு, அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் மேல வெறுப்பு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வட சென்னையை சேர்ந்த அட்வொகேட் என்ற ஒரு லேபிள் தான் அவர்களுக்கு அட்வொகேட் என்ற லேபிள். ஆனால் 2ஆம் நம்பர் ஸ்மக்லிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய வக்கீல்கள் தலையிட்டிருக்கிறார்கள். அதனால தான் பார் கவுன்சிலில் நிறைய கெடுபிடி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த பதிவு செய்கிறது இதில் எல்லாம் நிறைய மாறுதல், சென்னை பார் கவுன்சிலில் நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த பிஸ்னஸுக்கு, இவர்கள் செய்கின்ற 2ஆம் நம்பர் பிஸ்னஸுக்கு மிகப்பெரிய இடையூறாக எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டார். எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் நின்றார். நீங்க ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு மனிதன் அல்ல. நீங்க ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் அல்ல, ஆம்ஸ்ட்ராங் ஒரு சிஸ்டம். ஆம்ஸ்ட்ராங் ஒரு சிஸ்டம். அப்படிதான் தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். ஒரு கட்டமைக்கப்பட்டது ஆம்ஸ்ட்ராங். அவர் ஒரு தேவை. விளிம்பு நிலை மனிதர்களுக்கு, நிராகரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, ஏழை எளிய மனிதர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேவையாக இருந்திருக்கிறார். அதனால தான் அவர் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் எல்லா இடத்திலையும் தலையிடுது. யாரையுமே சரியா, நீ இவர் இருந்தா இவரை விட்டு வச்சா நம்ம எந்த காலத்தில் பெரிய ஆளாக்குறது, வட சென்னையில் மிகப்பெரிய இடத்தை எப்படி அடைவது, அவங்களுடைய குறிக்கோள்லாம் இதுதான். அந்த சாம்ராஜ்யத்தை நம்ம கட்டியாளணும். இந்த பகுதியில் நம்ம தான் மிகப்பெரிய தாதாவாக இருக்க வேண்டும், நம்ம சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். அந்த ஒரு மன்னராட்சி மனநிலையில் இருந்தவர்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு லேபிள், அட்வொகேட் என்ற ஒரு லேபிள் பிளஸ் அரசியல் கட்சி என்ற ஒரு லேபிள், இதையெல்லாம் வாங்கி கொண்டு அஸ்வத்தாமாவில் இருந்து, சம்போ செந்தில்ல இருந்து, நாகேந்திரன்ல இருந்து, பால் கனகராஜில் இருந்து எல்லோருமே இதிலே சுற்றி வளைத்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக போலீஸுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருக்கு. உறுதிப்படுத்தப்படாத தகவல்னா, தகவல் இருக்கிறது, இதுதான் நடந்தது என்று தெரியும், சான்று இல்லை, எவிடன்ஸ் இல்லை. இவர்களை எல்லாம் கைது செய்வதற்கு அதனால தான் பால் கனகராஜை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க, அஸ்வத்தாமாவை கைது பண்ணியிருக்காங்க, நாகேந்திரனை உள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சம்போ செந்தில் எங்கே இருக்காருன்னே தெரியல, இன்னும் சில அட்வொகேட்டுகள் ஓடிட்டாங்க, தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், போலீஸுக்கு நன்றாக தெரியும் போலீஸ் திணறிக் கொண்டிருக்கிறது, சான்றுகள் வேண்டும். சான்றுகளை அவர்கள் உறுதியாக இவர்கள்தான் தலையிட்டிருக்கிறார்கள், இவர்கள்தான் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சரியாக நிரூபித்து விட்டால் ஒரு 10-15 பெரிய நபர்கள், பெரிய ஆட்கள் இதில் உள்ள போவாங்க. இது எப்படி கொல்லப்பட்டது என்றால், ஒருத்தர் இல்லை, எப்படி அபிமன்யுவை சுற்றி வளைத்து அத்தனை பேரும் சுற்றி வளைத்து கொன்றார்களோ அதே போல ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொல்லுவதற்கு அத்தனை பேரும் சேர்ந்திருக்கலாம்.
மேற்சொன்ன நபர்கள் எல்லோருமே சுற்றி வளைத்திருக்கலாம். இனி அவ்வளவுதான், இவருடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டிவிடலாம் என்று சுற்றி வளைத்திருக்கலாம். அத்தனை பேரும் தலையிட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான ஆதாரம் இங்கே தொட்டா அங்கே போகுது. ஆனால் உறுதியான ஆதாரம் இல்லை. இவங்க எல்லோருக்குமே அரசியல் பின்புலம் என்பது பெரிதாக இருக்கிறது மேற்சொன்ன நபர்களுக்கெல்லாம். அதனால கேஸை எளிதாக உடைத்து விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால் கேஸை மிக எளிதாக, இந்த வழக்கை மிக எளிதாக உடைத்து விட்டு வெளியே வந்து விடுவார்கள். வழக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவனுடைய வழக்கு ஒன்றுமில்லாமல் போனால் அது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி, ஆளுங்கட்சிக்கு பெரிய கரும்புள்ளி. வட சென்னையில் நிச்சயம் திமுக தேராது. இந்த முடிவில் தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் அத்தனை பேரையும் வளைத்து கைது செய்து உள்ளே தள்ளி தண்டனை வாங்கி கொடுத்தால் தான் எதிர்கால திமுகவிற்கு அவர்களுக்கு நல்லது என்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டாலின் இருக்கார். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங்குடைய சாம்ராஜ்யம் இந்த பக்கம் நம்ம கிட்டத்தட்ட ரெட் ஹில்ஸ், ஆந்திராவில் இருந்து கூட சொல்லலாம், ஆந்திரா பார்டர்ல இருந்து கூட சொல்லலாம். அங்கிருந்து இந்த பக்கம் சென்னை ஹார்பர் வரைக்கும் பறந்து விரிந்திருந்தது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சாம்ராஜ்யம் இந்த பக்கம் ரெட் ஹில்ஸ்ல இருந்து இந்த பக்கம் ஹார்பர் வரைக்கும், அந்த பக்கம் மீஞ்சூர், எர்ணாவூர், இப்படி மிகப்பெரிய விரிந்து பறந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். போலீஸ் இல்லை, அதிகாரம் இல்லை, கோர்ட் இல்லை, ஆனால் அவரே கோர்ட்டு. இப்படி ஒரு மிக கண்ணுக்கு தெரியாத ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அபிமன்யுவை சுற்றி வளைத்து கொன்றதைப் போல அவரை இத்தனை பேரும் சேர்ந்து தீர்த்து கட்டியிருக்கலாம் என்பதுதான் போலீஸ் உறுதியாக நம்புகிற ஒரு விஷயம். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.